உங்களுக்கு ஏசப்பா மீது உண்மையான விசுவாசம், அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் உங்கள் குடும்பங்களில் ஏசப்பா அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய இயேசு உங்கள் துன்பத்தை மகிழ்ச்சியால் மாற்றப் போகின்றார். விசுவசிப்பீர்களானால் ஆமீன் என்று சொல்லுங்கள். திருமணம்னா காணா ஒரு திருமணம் தாங்க. பாருங்களேன், அங்க ஆண்டவர் அங்குதான் முதல்ல அற்புதத்தை செய்கிறாங்க. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாளும் அந்த திருமணத்துக்கு போறாங்க. அந்த சமயத்துல அங்க திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுது. மற்ற உணவுகள்லாம் இருக்கு, ஆனா திராட்சை ரசம் இல்லை. சமைக்கிற சாப்பிட்ற உணவு பரிமாறுகின்ற அந்த இடத்துல ஒரே சலசலப்பு. திராட்சை ரசம் தீந்துடுச்சு, எப்படி இப்போ மக்களுக்கு பரிமாற போறோம் தெரியல அப்படின்னும் போது அந்த இடத்துல தெய்வத்தாய் மாதாம்மா இருக்காங்க. உடனே மாதா என்ன செய்யறாங்கன்னா பாருங்களேன், அவங்க உடனே இயேசு கிறிஸ்து கிட்ட வர்றாங்க. மகனே அங்க பாருங்க, இயேசுவே அங்க திராட்சை ரசம் இல்லை, எப்படி அவங்க இனி பரிமாற போறாங்க அப்படின்னு மாதாம்மா சொல்றாங்க. அப்போ மாதாம்மா ஏன் ஆண்டவர்கிட்ட இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். ஏன் ஆண்டவர்கிட்ட மாதாம்மா கேட்குறாங்க? அங்கே திராட்சை ரசம் தீர்ந்துடுச்சுன்னா அவங்க அதை பார்த்துக்க போகிறாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய வேலை என்ன? சிந்திங்களேன். அப்போ மாதாம்மாக்கு அவர் இறைவன், இறைமகன் என்பது அந்த தேவதாய்க்கு தெரியும். ஆகவேதான் கேட்குறாங்க, நம்ம மகனால எல்லா அற்புதத்தையும் அதிசயங்களையும் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை நம் மகனுக்கிட்ட இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு உடனே சொல்லும்போ ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன், அம்மா இன்னும் எனக்கு என்னோட நேரம் வரலம்மா, நான் எப்படி நான் எப்படி நான் திராட்சை ரசத்தை நான் கொடுக்கறது? உடனே அம்மா சொல்லிட்டாங்க. அவங்களுடைய சீடர்களை பார்த்து, அங்கே இருக்க வேலையாளர்களை பார்த்து சொல்கிறாங்க, அவர் சொல்வதை கேளுங்கள். யார் சொல்வத? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறத கேளுங்க. உடனே பாருங்களேன், ஆண்டவர் அதுக்கு மறு பேச்சே தட்டலை. அம்மா சொன்னதை உடனே டான் கேட்டுட்டாங்க. உடனே வேலையாட்கள்லாம் பார்த்து சொல்கிறார் ஆண்டவர், அந்த 6 ஜாடி நிரம்ப தண்ணீர் நிரப்புங்கள் அப்படி சொல்கிறார். உடனே போய் ஆண்டவர் சொன்னோடனே அவங்களும் வேலையாட்களும் கீழ்ப்படுகிறாங்க. போயிட்டு உடனே தண்ணீரை நிரப்புறாங்க. நிரப்பின உடனே பாருங்களேன், ஆண்டவர் போய் அங்கே ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ண மாத்திரத்தில் தண்ணீர், வெறும் தண்ணீர் அற்புதமான ஒரு ரொம்ப இனிப்பான சுவையான ஒரு திராட்சை ரசமாக தண்ணீர் மாறியது. பிரைஸ் தி லார்ட். நம்புறீங்களா? விசுவசிக்கிறீங்களா? இது கதை இல்லை, நிஜம். ஆண்டவர் நிகழ்த்திய முதல் அற்புதம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா ஆமீன் சொல்லுங்களேன். பாருங்க, எவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். உடனே அந்த திராட்சை ரசத்தை உடனே பரிமாறுறாங்க. பரிமாறின உடனே பார்த்தா எல்லாரும் கேட்குறாங்க, இந்த திராட்சை ரசம் முன்னாடி நீங்கள் கொடுத்தீங்களே அதை மாதிரி இல்லை, ஆனால் இது அதை விட சுவையானதாக இருக்கிறது. இந்த ரசம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒன்றுமே புரியலை. முன்னாடி நீங்கள் இதை பரிமாறாமல் வேறு திராட்சை ரசம் எங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ நல்ல திராட்சை ரசத்தை கடைசியாக தரீங்களே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் சந்தோஷமாக அந்த திராட்சை ரசத்தை உண்டு மகிழ்ந்து மன மகிழ்ச்சியோடு மணமகன்களோடு அந்த இடத்திலேயே ஒரு பெரும் மகிழ்ச்சி. எவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கின்றார். அந்த அற்புதம் உங்களுக்கும் வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரப்போகின்றார். உங்களுக்கு இயேசுவின் மீது உண்மையான விசுவாசம், அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருந்தால் உங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.